அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. அம்மா இன்னைக்கு என்ன செய்ய போறீங்க? இன்னைக்கு அடுக்கு பிரியாணி செய்ய போகிறோம். 1.25 கிலோ கறி எடுத்திருக்கோம். 1 கிலோ பாஸ்மதி அரிசி கழுவி ஊற வச்சிட்டோம். இது 1.25 கிலோ கறி நல்லா மஞ்சத்தூள் போட்டு கழுவி வச்சிட்டோம். இப்போ இதில் கலக்கிற மசாலா சொல்கிறேன். மஞ்சத்தூள் 1/2 டீஸ்பூன் போட்டுக்குங்க. மிளகாத்தூள் ஒரு 2 டீஸ்பூன். மசாலா இதில் தான் கலக்க போகிறோம். சாப்பாட்டில் மசாலா அதிகம் இல்லை. அதனால் எவ்வளோ காரம் வேணுமோ எவ்வளோ உப்பு வேணுமோ இதில் போட்டுக்குங்க. சாப்பாட்டில் உப்பு மட்டும்தான் போடுவோம். ஜீரகத்தூள் இந்த ஸ்பூனால் டீஸ்பூனால் 1 டீஸ்பூன் போட்டுக்குங்க. இன்னும் கொஞ்சம் போட்டாலும் பரவாயில்ல, கொஞ்சம் நல்லா ஸ்மெல்லாக இருக்கும், சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. அடுத்தது கரம் மசாலா தூள் இந்த ஸ்பூனால் ஒரு 1.5 ஸ்பூன் போட்டுக்குங்க. இந்த சின்ன ஸ்பூனு இதால் 1.5 ஸ்பூன் போட்டுக்குங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 150 கிராம் இஞ்சி, 150 கிராம் பூண்டு சரிசமமாக எடுத்து அரைச்சி வச்சுருக்கேன். இதுக்கு 3 ஸ்பூன் போட்டுக்குங்க. கறிக்கு அதுக்கு சாப்பாட்டுக்கு கொஞ்சம் போட்டுக்கணும். மல்லித்தூள் ஒரு 1/4 ஸ்பூன் போடுங்க, அதிகமாக தேவையில்லை. உப்பு தேவையான அளவு, இந்த கறிக்கு தகுந்த மாதிரி போட்டுக்குங்க. இந்த மசாலாவுக்கு ஒரு கிண்ணம் என்னன்னா 100 கிராம் வரும் கரெக்டாக. 1 கிலோ 1.25 கிலோ கறிக்கு 100 கிராம் தயிர். எலுமிச்சம்பழம் சாறு எடுத்து வச்சுருக்கேன். ஒரு எலுமிச்சம்பழம் போட்டால் போதும். நல்லா இந்த மசாலாவில் கலந்து ஒரு 1 மணி நேரம் நல்லா ஊற வச்சிடுங்க. நாங்கள் அரிசியும் நல்லா கழுவி ஊற வச்சிட்டோம். 1 கிலோ எடுத்துருக்கோம். இந்த மசாலாவில் நல்லா தயிர், எலுமிச்சம்பழம், இந்த மல்லித்தூள், ஜீரகத்தூள், மிளகாத்தூள் எல்லாம் நல்லா ஊறினாக்கா நல்லா சாப்பிடும்போது நல்லா சூப்பராக இருக்கும். இந்த தாளிக்கும் போது போடுவீங்க. அந்த நேரத்தில் கரெக்டாக உப்பு செக் பண்ணிக்கிங்க. இதில் கரெக்டாக தான் போட்டிருக்கேன். இருந்தாலும் இந்த சாப்பாட்டில் கிரேவி செய்யும்போது அதுலேயும் நல்லா செக் பண்ணிவிட்டு பாருங்கள். போதும். இது ஒரு 1/2 மணி நேரம் நல்லா ஊற வச்சிடலாம். சட்டி சூடாயிடுச்சு. இப்போ சாப்பாட்டுக்கு அந்த கிரேவி செஞ்சுட்டு இதிலே சாப்பாடும் செஞ்சுக்கலாம். எண்ணெய் ஒரு 150 எண்ணெய் போட்டால் போதும். வெங்காயம் 1/2 கிலோ நல்லா பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். இதில் பாதி வெங்காயம் நல்லா பொன்னிறமாக்கி எடுத்து வச்சுக்கணும். அதுக்கப்புறம் இதில் கொஞ்சோண்டு தான் விடணும். எடுத்து வச்சுட்டு அந்த அடுக்கு பிரியாணி அடுக்கடுக்காக போடும்போது ரேராக அதில் போட்டுக்கலாம். நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா கொஞ்சம் பொன்னிறமாக வந்துருச்சு. இந்த டைமில் இறக்கி வச்சுட்டு கொஞ்சம் வெங்காயம் எடுத்துக்கோங்க. அடுப்புலேயே விட்டிங்கன்னா கருகிடும், அப்புறம் கசப்பு தன்மை வரும். இந்த லெவலுக்கு எடுத்து வச்சுடுங்க. ஏன்னா அந்த அடுக்கில் போடும்போது சாப்பாடு கொஞ்சம் மேலாவாக தூவி விட்டால் தான் நல்லாயிருக்கும். இந்த அளவுக்கு வெங்காயம் கொஞ்சோண்டு விடுங்க, போதும். இந்த டைமில் பட்டை ஒரு 2, ஏலக்காய் ஒரு 3, லவங்கம் ஒரு 3 போட்டுக்குங்க. அடுத்தது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதில் ஒரு 3 ஸ்பூன் போட்டிருக்கேன். இதுலேயும் போட்டுக்கோங்க. ஒரு 4 ஸ்பூன் போடுங்க.
இந்த கிரேவியில் கலந்து நல்லா சூப்பராக வரும். இஞ்சி பூண்டு அந்த தண்ணி சவுண்டெல்லாம் கொஞ்சம் அடங்கிடுச்சு. இப்போ வந்து தக்காளி போட்டுக்கலாம். ஒரு 1/4 கிலோ தக்காளி எடுத்து அரிஞ்சு வச்சுருக்கேன். போதும், அதிகமாக தக்காளி போடாதீங்க. இதில் 1/4 கிலோ போதும். இது வந்து கொத்தமல்லியும் புதினாவும் இந்த அளவுக்கு, ஏன்னா அந்த சாப்பாட்லேயும் போட்டாகணும். இந்த அளவுக்கு போட்டால் போதும். ஒரு கைப்பிடி இப்போ இந்த டைமில் ஒரு 50 கிராம் தயிர் போதும். ஏன்னா அதுலேயும் போட்டிருக்கோம் நாங்கள் ஒரு 100 கிராமு, இல்லை ஒரு 50 கிராம் போதும் கிரேவிக்கு. இன்னும் கொஞ்சம் டைம் போதும். இந்த மசாலா கொஞ்சம் நல்லா நல்லா உல வச்சுட்டோம். 1 கிலோ அரிசிக்கு ஒரு 3.5 லிட்டர் தண்ணி இருக்கும். பட்டை ஒரு 2, கிராம்பு ஒரு 2, ஏலக்காய் 2, கொஞ்சோண்டு புதினா கொத்தமல்லி 2 ஸ்பூன். சாப்பாடு கொஞ்சம் ஒட்டாமல் வரும். உப்பு வந்து தேவையான அளவு. இப்போ கறி போட்டு விட்டுடலாம். தண்ணியெல்லாம் போடாதீங்க, இதில் இருக்கிற தண்ணியிலே வேவிட்டு. அம்மு, எங்கள் வீட்டு கருப்பு நிலா என்ன பண்ணுறீங்க? இங்கே பாருங்கள், 7 குட்டிங்களை வச்சுட்டு மேய்ச்சிட்ருக்காங்க. அம்மு இங்கே பாரு. பாருங்கள், இன்னும் கொஞ்சம் நேரம் வேகட்டும். இந்த டைமில் உப்பு எல்லாம் செக் பண்ணி பார்த்துக்குங்க. கரெக்டாக இருக்குது, இருந்தாலும் ஒரு வாட்டி செக் பண்ணி பார்த்துக்குங்க. இன்னும் கொஞ்சம் கறி வெந்துச்சுன்னா எடுத்துடலாம். கர்ணதோ ஒலை கொதிக்குது நல்லா. இந்த டைமில் அரிசி போட்டுடலாம். அரிசி அரை வேக்காடு எடுத்துடுங்க, அதிகமாக வேக விட்றாதீங்க. சாப்பாடு குழ குழன்னு கொஞ்சம். இது எடுத்துடலாம். கீழே இறக்கி வச்சுட்டு எடுக்கலாம். இந்த டைமில் அரிசி நல்லா இந்த மாதிரி உடையணும். இந்த டைமில் எடுங்க, கரெக்டாக இருக்கும் தம்மு போடுறதுக்கு. சாப்பாடு வந்து ஒட்டக்கூடாது, இல்லைன்னா குழ குழன்னு ஆகிடும். இந்த மசாலா, இந்த கறி கொஞ்சம் கீழே இருக்கட்டும், ஒரு லேயர். இப்போ வந்து சாப்பாடு கொஞ்சோண்டு சாப்பாடு போட்டு விட்டு, கொஞ்சோண்டு சாப்பாடு. இதில் கொஞ்சோண்டு வெங்காயம், கொஞ்சம் வெங்காயம் போட்டுக்குங்க. கொத்தமல்லி தழை கொஞ்சோண்டு. கிரேவி சாப்பாடு நல்லா அடுக்கடுக்காக போட்டு விடுங்க, கரெக்டாக வரும், சூப்பராக வரும்.
கொஞ்சோண்டு வெங்காயம், கொஞ்சோண்டு மல்லித்தூள், மல்லித்தழை இன்னும் கொஞ்சம் மேலே போட்டுக்கலாம். இப்போ இருக்கிற சாதமும் போட்டு விட்டு வெங்காயத்தை போட்டு இருக்கிற கொத்தமல்லி தலையும் இது மேலே போட்டு விட்டுடலாம். கொஞ்சோண்டு நெய் கொஞ்சம் போட்டுக்குங்க. பத்தலைன்னாக்கா உங்களுக்கு எண்ணெயும் கொஞ்சம் போட்டு விடலாம். நெய் சாப்பிட்றதா இருந்தால் நெய் போடுங்க, இல்லைன்னா எண்ணெய் சூடாக்கி லைட்டாக போட்டு விட்டுருங்க. குங்குமப்பூ இருந்தால் பாலில் ஊற வச்சு போட்டுக்குங்க, இல்லைன்னாக்கா ஃபுட்டு கலர் லைட்டாக சும்மா ஒரு கோடு போட வேணாதான், இருந்தாலும் போதும். கஞ்சி போட்டு தம்முக்கு விட்டுருங்க. இப்போ சாப்பாடு தம் ஆயிடுச்சு. அடுக்கு பிரியாணி நீங்களும் செஞ்சு பாருங்கள், நல்லா செமையாக வந்திருக்கு. இங்கே பாருங்கள், அப்படியே கிண்டக்கூடாது, ஒரு ஓரமாக எடுங்க. அப்போ தான் வந்து மசாலா, இந்த லெக் பீஸு, சாப்பாடு எல்லாம் கரெக்டாக வரும். நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ வந்து எங்கள் பையன்தான் சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்ல போகிறாரு. இங்கே பாருங்கள், சாப்பாடு நல்லா அடியிலையும் ஒட்டாமல் கரெக்டாக வந்திருக்கு பாருங்கள். என்னங்க அடுக்கு பிரியாணி எப்படி இருக்குன்னு பாருங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைக்கி வந்து அடுக்கு பிரியாணி செஞ்சுருக்காங்கன்னா தயிர் பச்சடி வச்சுக்கோங்க. இன்றைக்கி அடுக்கு பிரியாணி செஞ்சுருக்காங்க, எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்த்து சொல்லலாம். பிரியாணி சூப்பராக இருக்குது. என்ன பிரியாணி கொஞ்சம் சூடாக இருக்குது. கறியும் நல்லா வெந்திருக்கு. பிரியாணி சூப்பராக இருக்குது. நீங்களும் செஞ்சு பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நாங்கள் சாப்பிட்லாம்.